நள்ளிரவு 12:40. சென்னையின் ஈரமான சாலைகள். டாக்ஸி டிரைவர் முருகன் அந்த நாளின் கடைசி ரைடு முடிக்க நினைத்துக் கொண்டிருந்தான். இதுதான் லாஸ்ட் ட்ரிப் என்று நினைத்தபோதே மிரர்ல ஒரு உருவம், பின் சீட்டில் ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். முருகன் திடுக்கிட்டான். அந்த பயணி வெள்ளைச் சுடிதார், முகத்தில் ஒரு சோர்வு, குரல் மிகவும் மெதுவாக, அண்ணா, பேசண்ட் நகரம். முருகன் ஓட்ட ஆரம்பித்தான். மீட்டர் வேலை செய்யவில்லை. ரேடியோ தானாகவே ஆஃப் ஆனது. மேடம், சீட் பெல்ட் என்று கேட்டான். பதில் இல்லை. பயணத்தின் நடுவில் பின்னால் கண்ணாடியில் பார்த்தான். அந்த பெண் மிரரில் பிரதிபலிக்கவே இல்லை. முருகனின் கைகள் நடுங்கின. டாக்ஸி உள்ளே திடீர் குளிர். அவன் பயத்தில் கத்தினான். மேடம், யாரு நீங்க? அந்த பெண் மெதுவாக சொன்னாள். நான் ஒவ்வொரு இரவும் இந்த டாக்ஸியில்தான் ஏறுவேன். உண்மை வெளிப்படும் தருணம். பேசண்ட் நகரம் அருகே வந்ததும் அவள் சொன்னாள், இங்கே நிறுத்துங்க. கதவை திறந்தாள். கட்டணம் கேட்க முடியவில்லை. அவள் இறங்கும் முன் திரும்பி, அண்ணா, இன்று நீங்கதான் என்னை பார்க்கிற கடைசி டிரைவர். அடுத்த நொடி அவள் அங்கே இல்லை. அடுத்த நாள் காலை முருகன் டாக்ஸியை ஒரு டீக்கடைக்கு அருகே நிறுத்தினான். அங்கே ஒட்டியிருந்த ஒரு செய்தி. கடந்த 3 வருடங்களாக நள்ளிரவில் பேசண்ட் நகரம் அருகே மர்மமான முறையில் இறந்த பெண் ஒரே டாக்ஸியில் கடைசியாக பயணம் செய்ததாக தகவல். முருகனின் இதயம் உறைஞ்சது. அந்த படத்தில் நேற்று இரவு டாக்ஸியில் ஏறிய அதே பெண். முடிவு. முருகன் அந்த நாளுக்கு பிறகு நள்ளிரவு ரைடே எடுக்கவில்லை. ஆனா இன்றும் சென்னை சாலைகளில் ஒரு டாக்ஸி நள்ளிரவில் ஒரு கடைசி பயணிக்காக நின்று கொண்டிருப்பதாக சொல்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.